அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கொடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆயிரத்து எட்டு இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன் காயமில்லாது ஓங்கி வளர் காரண சித்தன் கண்ணுள் ஒளி ஆயினன் என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர். டேய் பிச்சு, அவர் ஃபேக்டரியில் உனக்கு வேலை வேணுமா வேணாமா? இப்படியே சொல்லுங்கய்யா, இன்னும் சாமி உத்தரவே கிடைக்கல. எப்படா கிடைக்கும்? சொதப்புனது நாங்களா நீதான்டா? சரி, இப்ப நீ வரியா இல்லையா? அந்த தைலத்துக்கு அப்படி ஒரு சக்தி. எனக்கு தைலம் கிடைச்சு சாப்பிட்டா என் உடம்பும் கல்ப உடம்பாயிடும். ஞானும் ஒரு அல்லம சித்தராகும். அப்புறம் என் உடம்ப கூறு போட்டாலும் தானா ஒட்டிக்குண்டா. அப்ப நம்ம பௌர்ணமிக்கு சித்தவனம் போறோமா? ஆமா. அபயகந்தி வேரோட போய் கரடி கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் எப்படி ஆசானே? அடுத்த முறை நாம பூமி காத்தாம்பட்டி வைத்தியரை துணைக்கு கூட்டி கொண்டு போவாம். அதுக்கு அவர் சம்மதிப்பாரா? சம்மதிக்க வைக்கணும். அது எப்படி ஆசானே? என்ற கூட நீயும் தானே வரப்போற. எப்படின்னு அங்க வந்து பாரு. நாளை நாம பூமி காத்தாம்பட்டிக்கு போறோம். அக்கா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நீங்க வேலைக்கு போன இடத்துல என்னதான் நடந்துச்சு? உங்க அப்பா இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? ஜெயில, அதுவும் தூக்கு தண்டனை கைதியா. நீங்க சீக்கிரம் குணமாயி பேசினா தானே உங்க அப்பாவை காப்பாற்ற முடியும்.
யாரையும் காணோம். பிருந்தா வீட்டுக்குள்ள இருப்பாளோ? நாம வந்த நேரம் நல்ல நேரம் தான் போல இருக்கு. வந்த வேலையை சுலபமா முடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். உங்க அப்பா என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்ல எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாராம். அதனால அவர் பல பேரை கொலை பண்ண தீவிரவாதின்னு சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்களாம். உங்க தம்பியும் அம்மாவும் போய் கேட்டா கூட உங்க அப்பா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். அதனால நீங்க சீக்கிரம் குணமாகி நடந்ததெல்லாம் கோர்ட்டுக்கு வந்து சொன்னாதான் உங்க அப்பாவை காப்பாற்ற முடியும். இப்ப கூட உங்க அம்மா சித்தர் சாமியை பார்க்க தான் போயிருக்காங்க. உங்களுக்கு சாமி அருளாசி கிடைக்கும். எப்படியாவது பேசணும், சரியா? அக்கா, நான் போய் அடுப்புல உல வச்சுட்டு வந்துடுறேன். வந்து உங்ககிட்ட நிறைய பேசுவேன். நீங்களும் பதிலுக்கு பேசணும். ஆமா, சொல்லிட்டேன். பிருந்தாமா, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இங்க பாருங்க, உங்களுக்காக சத்து மாவு, ராகி, கம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து உங்க அம்மாவை வேற காணோம். இப்படி கதவையும் திறந்து போட்டுட்டு உங்களையும் இப்படி தனியா விட்டுட்டு அப்படி எங்க தான் போனாங்களோ? தம்பி, வந்துட்டீங்களா? அம்மா சத்தமாவை கேட்டிருந்தாங்க, கொண்டு வந்தேன். வீட்டுல யாரையும் காணோம், அதான் உங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் தான் அம்மா இல்லைன்னு தெரியும்ல, நீங்க பாட்டுக்கு அப்படியே உள்ள வந்துருவீங்களா? அதுக்கு இல்ல தம்பி. என்ன இல்ல? ம், அண்ணே, நீங்க எப்போ வந்தீங்க? இவங்க எப்படிங்க? ஏன் இவங்க வந்தது உனக்கு தெரியாதா வள்ளி? தெரியாதே. நான் அடுப்படியில தான் உல வச்சிட்டு இருந்தேன். இவங்க வந்த சத்தம் கூட எனக்கு கேட்கலையே. இல்ல, நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். வீட்ல இருந்து யாரும் வரல, அதான் அம்மா உள்ள இருப்பாங்களோன்னு நினைச்சு நான் வந்துட்டேன். பொய் சொல்லாதீங்க. நான் அடுப்படியில தான் இருந்தேன். நீங்க கூப்பிட்டுருந்தா எனக்கு கேட்டிருக்குமே. இல்லங்க, நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? இப்ப கிளம்புங்க. அம்மா வந்ததும் எல்லாம் வாங்கிப்பாங்க. முதல்ல கிளம்புங்க. ஒரு நிமிஷம். ஏதோ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, என்னது அது? சத்து மாவு. காமிங்க. சத்து மாவோட வேற எதெல்லாமோ கூட எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்களே, அதையும் எடுங்க. பைய ஓபன் பண்ணுங்க.
என்னது இது சிரிஞ்சும் மருந்தும்? அது பக்கத்து கிராமத்துல ஒருத்தருக்கு சக்கரை நோவு, அதனால ஊசி போடுறதுக்காக இதை நான் வாங்கிட்டு போறேன். நான் தான் எது கேட்டாலும் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்ல. போற வழியில அதை கொடுத்துட்டு போனேன் தம்பி. கிளம்புங்க. அண்ணன், இந்த பொம்பளை வந்ததே எனக்கு தெரியாது. சத்தமே போடாம உள்ள வந்திருக்கு. அம்மா வந்தது இதை கண்டிப்பா சொல்லணும். ஆமா வள்ளி, எனக்கும் இந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டோமே. சித்தவனத்தின் மூலிகை வாசனை இங்க அடிக்குது பாரு. ஆனா நம்ம வேண்டி போன மூலிகை நமக்கு கிட்டிല്ല. கிடைக்கும். மூலிகை மாத்திரம் இல்ல, தைல கிணறு இருக்கிற இடம் தெரிஞ்சு அந்த தைலமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கேசவ நம்பூதிரி உலகமே என் கைக்குள்ள வந்த மாதிரி நானா. சாமி, தப்பானவன் வந்துட்டான். தன்னோட மந்திர தந்திர எந்திர சித்து விளையாட்டுகள்னு அத்தனை வித்தைகளையும் காட்டி விளையாடுவானே. விளையாடட்டும், நல்லா விளையாடட்டும். நம்ம குருவுக்கெல்லாம் குரு எல்லா விளையாட்டையும் திருவிளையாட்டா மாட்டிடுவார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய் காளி. ஹாய் சார். வெல்கம். ப்ளீஸ். அப்புறம் போதை மருந்து இந்த மாதிரி 1000 ஷர்ட் இருக்கு. உங்களோட எக்ஸ்போர்ட் கம்பெனி லைசன்ஸை வச்சு நான் சொல்ற ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது அட்வான்ஸ். ஓகே காளி. ஓகே. யா. ஐம் லீவிங். பை.
சார் அப்புறம் நான் விஷ போட்டு கொல்ல பார்த்தேன். அவங்க அண்ணன் வந்து காரத்துக்கு எடுத்துட்டான். என்ன பண்ணுன்னு தெரியல. ஐம் சாரி. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அதானே? இங்க பாரு ராணி, லைஃப்ல எல்லா நேரமும் இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. ஒவ்வொரு காரியத்தில் இறங்கும் போது நமக்கு முன்னாடி இருக்குது ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சரியா திட்டம் போட்டு இறங்கணும், சக்சஸ் பண்ணணும், வந்துட்டே இருக்கணும். ஆனா நீ வெறும் கையை வீசிட்டு வந்து நிக்கிற. நான் என்ன செய்யறது இப்போ? உனக்கு பதிலா வேற யாராவது ஆளை ஏற்பாடு பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். இல்ல 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 சார், இந்த தடவை காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். நம்பலாமா? நம்பலாம் சார். டேக் இட். நீ மட்டும் இந்த பொண்ணோட மூச்சை நிறுத்திட்டு வந்து நில்லு. இது என்ன? இது மாதிரி பல மடங்கு பணத்தை உனக்கு நான் தரேன். நல்ல செய்தி சொல்லுவியா? கண்டிப்பா சொல்வேன் சார். ஸ்வீட். சீம். மா பிருந்தா, இந்தாடா. அம்மா, வாங்க ஜோசிரே. வாங்க ஜோசிரே. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம், உட்காருங்க. அப்புறமா உங்க பொண்ணோட உடல்நிலையில ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? என் பையனும் வைத்தியரும் சித்தவனத்துக்கு போய் கொஞ்சம் மூலிகையெல்லாம் பறிச்சிட்டு வந்தாங்க. வைத்தியர் தைலமும் கஷாயமும் தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு வாரமா வைத்தியர் சொன்ன மாதிரி இவளுக்கு தைலம் வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சிட்டு இருக்கேன். கஷாயமும் வச்சு கொடுக்குறேன். இப்போ இவளுக்கு எவ்வளவோ பரவாயில்லையா. ஆனா இவ எப்ப குணமாக போறான்னு தெரியலையே ஜோசிரையா. ஜோசிரே, இவ ஜாதகத்தை கொடுக்குறேன். எப்ப குணமாவான்னு பார்த்து சொல்றீங்களா? அதுக்கு என்னம்மா, நீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்றேன். சரி. நான் கணிச்சு பார்த்ததுல கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு குணமாயிடுவாங்கன்னு ஜாதகம் சொல்லுது. ஈஸ்வரா, அம்மா, உங்க பொண்ணோட ஜாதகத்தை பத்தி விளக்கமாவே சொல்றேன். அவங்களுக்கு கோச்சாரப்படி இப்போ ஜென்ம சனி நடக்கிறது. மாரக தசை. மாரகனாலே உயிருக்கு கண்டன்னு சொல்லுவாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்க லக்னாதிபதி குரு லக்னத்திலேயே உட்கார்ந்து தன்னோட விசேஷமான 9ஆம் பார்வையால தசாநாதனை பாக்குறாரு. ஆனா நடக்கிற புத்திநாதன் நீச்சமா போயிட்டான். கூட பாவ கிரகங்கள் வேற. அதனாலதான் இத்தனை கஷ்டமா உங்க பொண்ணுக்கு. அப்புறமா
சொல்லுங்க ஜோசியரே. அம்மா உங்க பொண்ணு கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. இந்த நேரம் உங்க பொண்ணு உயிருக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு ஜாதகம் சொல்லுது.